காங்கிரஸ்ல அவருக்கு மரியாதை இல்லைங்கிற ஒரு வெறுப்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல யாருமே கொள்கைக்காக இல்லை, எனக்கு மரியாதை கிடைக்கிறதுனா கட்சி விட்டு போயிடும். அவனை எல்லாம் கொள்கை வந்து எப்படி எடுத்துக்கிறது? கட்சியை உனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? அவருக்கும் வேற வழி இல்லை, காங்கிரஸ் ஒன்று தேடுற மாதிரி தெரியல. சரி, அது திமுக போகலாம். ஏன்னா திமுக பொறுத்தவரையில் என்னன்னா அதை அழிக்க நினைக்காதவங்களே கிடையாது. காமராஜர், ராஜாஜி, பெரியார் உட்பட எல்லாருமே திமுக அழித்து விட்டு தான் வருவேன்னாங்க. அவங்க தான் காணாம போனாங்களே, திமுக இருந்துட்டாங்க. செட்டிங் போடுறவங்க ஷோ நடத்துவாங்களோ அது மாதிரி ஷோவை வந்து இப்போ விஜய் நடத்திட்டு, அதுக்கு தான் இப்படி காட்டுறது டான்ஸு இழுத்தாலே அதோட நிற்கிறாரு. ரொம்ப பேசுறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அசம்பிளி ஒரு மாதிரி நல்லா கிக்கா இருக்கும் போது அந்த 2 அமைச்சர்கள் வந்து கொடுத்த காசுக்கு கோவறாங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அவங்கள அமைச்சராக்குனாங்க, வாங்கின காசுக்கு கோவறாங்க. அவங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது. யாருக்கு தெரியும்? அந்த 2 அமைச்சர்கள் பேர் சொன்ன மக்களுக்கு யாருக்கா தெரியுமா? அமைச்சரானதுல தானே அவனுங்க யாருன்னு தெரியும். நெட்வாளராக யார் அவங்க? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை தேர்தலுக்கு முன்னாடியே அவரை வந்து இண்டிபெண்டா செயல்பட விடலை. அவர் மாவட்டத்தோறும் கிராம கமிட்டியெல்லாம் வந்து அமைச்சாரு, அதுலேயும் அவர் இண்டிபெண்டா செயல்பட விடலை. கோஷ்டி பூசல், அவர் தலைவர் பதவியில பேரளவு இருந்தாரு. பட் ஆனால் அது அடுத்த கட்ட தலைவர்கள் அவர் சுதந்திரமா செயல்படவே இல்லை, நசுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. இப்போ செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு? நான் ஓப்பனா சில விஷயங்கள் நான் நண்பர்களை பத்தி நான் பேசுவேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு காலையில் என்னன்னா முதலமைச்சர் விஜயை கடுமையா சாடி, இது வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பற்ற ஒரு தன்மை இருக்கு, சட்டமன்றத்துல அவர் செஞ்ச செய்கையெல்லாம் வந்து மரபு மீறிய செயல், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை போல ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சர் இனி ஒருத்தர் வந்து வரணும்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் அதை பத்தி நான் நிறைய பேசிட்டேன். அதுக்குள்ளார அவருக்கு அந்த நான் பேசுறது காதுக்கு போச்சுன்னு சொன்னாங்க. அவர் ஒருத்தர் வந்து சொன்னார் நேற்று, அவர் ரொம்ப அது உங்க பேச்சுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாருங்க. விஜய் சிஎம் விஜய். ஓகே. அசம்பிளிக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அவருக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அவர் அறியாம அவர் வந்து முதலமைச்சராக இருக்காரு. தான் எப்படி முதலமைச்சர் ஆனாங்கிறது அவருக்கு தெரியாது. ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் சேர்ந்து அவரை வந்து உட்கார வச்சுட்டாங்க. திராவிட இயக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்கு 2 பேரும் பிளான் பண்ணி அவர் உட்கார வச்சுட்டாங்க. நீங்களும் இவிஎம் முதல்வர்ன்றீங்களா அவரை? ஆமா, அந்த வெற்றிக்கு என்ன காரணம்? இவிஎம் முதல்வர், இவிஎம் தான். யார் ஓட்டு போட்டா எப்படி வந்தோன்னு யாருக்கு தெரியும். இப்போ குளத்தூருக்கு போனேன், யாரை கேட்டாலும் ஸ்டாலினுக்கு தான் போட்டேங்கிறாங்க. ரிசல்ட் தோத்து போயிட்டாரு. எப்படின்னு யாருக்கு தெரியும்? அந்த அளவுக்கு அமித்ஷா அவருடைய வேலைகள் நடந்ததா சொல்றாங்க. ஆனா அவரே எதிர்பார்க்கல, விஜய்க்கே தெரியாது. நேற்று கூட ஒரு சேனல்ல சொன்ன ஒரு கதை, ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது, எல்லாம் மேல்தளத்தில் நின்று கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆளை வருது, ஒரு பொண்ணு கடல்ல விழுந்துருது, கப்பல்ல இருந்து விழுந்துருது. காப்பாத்துங்க எல்லாம் கத்துறாங்க. யாரும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஒரு பையன் கூச்சான், ஒரு இளைஞர் கூச்சா, கொஞ்ச நேரம் தடுமாறினா, அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சா, 2 பேர்த்தையும் மேலே காப்பாற்றிட்டாங்க. எல்லாம் வந்து அவனை தட்டி கொடுத்து உண்மையிலேயே வீரன்னு ப்ரூவ் பண்ணல. அவன் எல்லாத்தையும் போய் தள்ளிவிட்டு, என்னை தண்ணியில் தள்ளி விட்டது யாருன்னா அப்படின்னு கேட்டான். அவன் குடிக்கலாம், அவன் தள்ளி விட்டான். அதே தான் இப்போ விஜய் என்னை முதலமைச்சர் உட்கார வச்சது யாரான்னு கேட்டுட்டு அதோட இப்படி அவர் மக்கள் முதல்வர்ன்றாங்க, அவர் புரட்சி ஏற்படுத்தியிருக்காருன்றாங்க. என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், சினிமாக்காரருக்கு தானே. எழுதுனா ஒரு கவிஞர் கூப்பிட்டு அடுத்த படத்துல சான்ஸ் கொடுக்குறேன்னா எழுதிட்டு போவான்லே, அவனே எழுதிட்டு போவான். என்ன பெரிய இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவுக்கு ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு சிட்டிங் தலைவர் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. கார்கேஜி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்றாங்க.
அவருமே சொல்றாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் திமுகவில் இணைய போறாரு அப்படின்றாங்க. ஒரு சிட்டிங் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் இப்படி வந்திருக்காங்களா திமுகவுக்கு? இல்ல வேற கட்சிகளுக்கு போயிருக்காங்க? திமுகவில இருந்து காங்கிரஸுக்கு போனதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏபிகே சம்பத் திமுகவுடைய பெரிய தலைவர், அவர் அவர் தமிழ் தேசியம்னு ஒரு கட்சி கூட தேசிய கட்சின்னு ஆரம்பிச்சு அப்புறம் காங்கிரஸுக்கு போயிட்டாரு. அது மாதிரி நிறைய போயிருக்காங்க. அங்கிருந்து திமுகவுக்கு வர்றது கொஞ்சம் குறைச்சல். ஏன்னா அப்ப வந்து திமுக எதிர்கட்சியா இருந்து கொஞ்சம் தீவிரமான நாத்திகம் பேசுற கட்சியா இருந்து, அதனால தைரியம் இல்லை யாருக்கும். இங்க வந்து இதெல்லாம் பேச வேண்டியிருக்குன்னு வரல. ஆனா அதுக்கப்புறம் நாத்திகம் கொஞ்சம் நீர்த்து போனதுக்கு பிறகுதான் இப்ப எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அது எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் மூகாம்பிகைக்கு போய் கும்பிடுறது அதெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியமா வர ஆரம்பிச்சாங்க. நாத்திகம் பேசுறவர்கள் தீவிரமான இளைஞர்கள் தான் திமுகவில் இருந்தாங்க. அதனாலதான் அந்த வெற்றிகள்லாம் வந்தது. இன்னைக்கு நாத்திகத்தை கை விட்டாங்க, எல்லாத்தையுமே கை விட்டாங்க. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால அவருக்கும் வேற வழி இல்லை. இப்போ காங்கிரஸ் ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல. சரி, அது திமுகவாக போகலாம் அப்படின்னு. ஏன்னா திமுக பொறுத்தவரையில் என்னன்னா, அதை அழிக்க நினைக்காதவங்களே கிடையாது. காமராஜர், ராஜாஜி, பெரியார் உட்பட எல்லாருமே திமுக அழைத்து விட்டு தான் மறுவேலை நாங்கள் அவங்க தான் காணாம போனாங்களே, திமுக இருந்துட்டு தான். அதனால் அதனுடைய நீண்ட ஆயுள மனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு போகலான்னு நினைக்கிறாரு என்னமோ தெரியல. சேர்ந்தா தான் தெரியும். ஆக அவர் காங்கிரஸில் அவருக்கு மரியாதை இல்லைங்கிற ஒரு வெறுப்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல யாருமே கொள்கைக்காக இல்லை. எனக்கு மரியாதை கிடைக்கிறதுனா கட்சி விட்டு போயிடுறான். அவனை எல்லாம் கொள்கை வந்து எப்படி எடுத்துக்கிறது? கட்சி உனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? சார், காங்கிரஸ் கட்சியோட தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நீங்க ஒரு மிக நீண்ட நெடிய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சோ அதனால இந்த கேள்வியை கேட்கிறேன். இப்போ செல்வ பெருந்தகை தலைவர், அவருக்கு ஒரு கட்டுப்பட்டு தான் நிர்வாகிகள் இருக்கணும், தொண்டர்கள் இருக்கணும். ஆனா இவர் ஒரு விஷயம் பேசுறாரு, அடுத்த கட்ட தலைவர்கள் அதுக்கு நேர்முரணா பேசுறாங்க. இவர் கருப்புன்னா அவர் நேர்முரணா வெள்ளன்றாங்க. இவர் வந்து கடுமையா சாடுறாங்க. அவர் தலைவருக்கே எதிரான ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு கோஷ்டி உண்டு விடுது. அது என்ன காங்கிரஸோட தன்மை எப்படி பாத்துக்கிறாங்க? காங்கிரஸ் இல்லைங்க, எந்த கட்சியா இருந்தாலுமே தலைவன் தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கோட இருந்தாலுடைய தலைமை பதவி கொடுக்கறதுனாலே ஒருத்தன் தலைமை ஆகிட முடியாது. ராகுல் காந்தி கொடுத்துட்டாங்க, மக்கள் இன்னும் ஏத்துக்கலையே அவரை. எல்லா விளம்பரமும் தான் கிடைக்குது, மக்கள் ஒன்றும் ஏத்துக்கலையே. தலைமை பதவி கிடைக்கிறது, பதவியில் அவ உட்கார்ந்து பெருசு இல்லை, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு விஷயம். கூட பாக்கியரை பற்றி நம்ம பேசணும். அவ்வளோ பிரபலமாக அவருடைய படங்கள் ஓடிச்சு. கடைசியில் அரசியல் ஒரு பரிமளிக்கலையே, அவர் மக்கள் ஏற்றுக்கலையே. ஆனால் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க, எவனை ஏற்றுக்கிறாங்கிறதுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு காரணம் சொல்ல முடியாது. அரசியல்லையும் சரி, சினிமாவிலையும் சரி, இவன் ஏன் வெற்றி பெற்றான், இவன் ஏன் தோல்வி அடைஞ்சாங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பதிலே சொல்ல முடியாது. கவலை இல்லாத மத்திய கட்சி மாநில அரசியல்ல ஒரு தலைவரை வந்து எமர்ஜ் ஆகிறத வந்து விரும்ப மாட்டாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மூப்பனாரா இருக்கட்டும், வாழப்பாடி ராமூர்த்தியா இருக்கட்டும், அவங்களாம் இப்போ வந்து எமர்ஜ் ஆகும்பொழுது மத்திய தலைமை டக்குன்னு மாத்தி விட்டாங்க இல்லையா? அது மூப்பனார் ஏன் வெளியே போனாருங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. அது எல்லாத்துக்கும் தெரியும், அது வேற. அதே மாதிரி அதுக்கு பதிலாக தேவேகவுடா வந்தாலும் வரட்டும், நாங்களே ஒளி தமிழனை வரவில்லை. ஓகே. அன்னைக்கு மூப்பனாரா தேவேகவுடாங்கிறது தான் கேள்வி. நம்ம அந்த ஒரு ஒரு மறைமுக எதிர்ப்பு ஒன்று இல்லாமல் இருந்ததுதான் மூப்பனார் தான் வந்தது. ஓகே. அந்த எதிர்ப்பு வந்ததுனால தேவேகவுடா வந்தார். அது மாதிரி நம்ம தலையில் நம்மளே மண்டவாரி போட்டோம். இன்னைக்கு ஒன்றும் முதலமைச்சராக ஆகாத ஒரு என்னன்னா எடுத்துக்கிட்டா தமிழன் தான். ஆந்திராக்காரர் இருந்ததில்லை. பட் ஆந்திராக்காரர்களுக்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான், குடியரசுத் தலைவரோடு கொடுக்குற மாநிலம். அப்படி பார்த்தீங்கன்னா நிறையா மாநிலத்தில் பங்காளி யாரும் பிரைம் மினிஸ்டராக இருக்கலை. அது மாதிரி இருக்குது. தமிழர்கள் நமக்கு கிடைச்சிருக்கலாம், வாய்ப்புகள் நிறையா இருந்தது, வரல நம்ம. ஆனால் நம்ம வந்து பெரிய பதவிகள் இருந்திருக்கோம். இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராய்ன்னு எடுத்திங்கன்னா ராஜாஜி தமிழர் தான். அப்புறம் நாராயணன் இருந்தார். ஆர் வெங்கட்ராமலை யாரும் தமிழன்னு ஏற்றுக்கல. அப்துல் கலாம் வர்றவர்களும் நம்ம வந்து குடியரசுத் தலைவராக ஒரு தமிழை வந்து தான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் இருக்குது. அகில இந்திய அரசியலில் நம்ம இருக்கவே இல்லை. ஏன்னா நாம் வந்து எந்நேரமும் மத்திய அரசோட மோதல் போக்கில் இருக்கிறதுனால நமக்கு அந்த மத்திய அரசனுடைய பதவிகள்லாம் தமிழர்கள் கிடைக்கிறது இல்லை.
சார் இப்போ காங்கிரஸ் இந்த திடீர்னு கோவலேஷன் ஒரு இது பண்ணாங்க, ஒரு அலையன்ஸை ஒன்று பண்ணாங்க. அது வந்து முதுகுல குத்துற தன்மை, காங்கிரஸ் இதுதான் வந்து துரோகம் தான் அதோட வரலாறு அப்படின்னு சொல்லி திமுகவினர் கடுமையா சாடிட்டு வர்றாங்க. என்ன பண்ணாங்க? ஏன்னா இப்போ விஜய் கூட கூட்டணி போனது, அது 2 அமைச்சரவையில் பங்கேற்றாங்க இல்லையா? ஸோ இப்போ 2 அமைச்சர்களும் இப்போ என்ன பேசுறாங்க, திமுக அதாவது இப்போ விஜய் தொடர்ந்து இந்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாருன்னா திமுக எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கூட இழந்துரும், காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி தங்களோட வன்மத்தை தீர்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை சாடுறாரு விஜய. இன்னொரு பக்கம் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணியினுடைய அந்த மீட்டிங்ல திமுக பங்கேற்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் வந்து கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்ற செய்தி எனக்கு இன்னும் வரைக்கும் செவிக்கு வரல அப்படின்னு சொல்லி சிதம்பரம் ரொம்ப இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிற மாதிரி அவர் வந்து திமுக பேசுறாரு. நேற்று செல்வ பெருந்தகை கொடுத்த அதே பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் எங்க டெல்லி தலைமைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்னும் ரொம்ப விரும்புறாங்க, ஒரு இணக்கத்தை தான் கடைபிடிக்க விரும்புறாங்க, இனிமே கூட்டணியே கிடையாது, அப்படிலாம் நீங்க முன்முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி இந்த பாக்குறது இந்த கருத்துக்களை? ஆக காங்கிரஸ்ல ஒரு தலைவன் இல்லை, தொண்டை கிடையாது, எல்லாரும் தலைவன். ஓகே, எவன் வேணாலும் எதை வேணாலும் பேசுவான்னு தெரியுது, அதை நம்பிக்கிட்டு போக முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த 2 அமைச்சர்கள் வந்து கொடுத்த காசுக்கு கோவறாங்க, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அவங்கள அமைச்சராக்கினாங்க. வாங்கின காசுக்கு அந்த லிவிங்ஸ்டன் தான் சொல்லுவார், வாங்கின காசுக்கு நல்லா கூவறான்டான்னு கூவுறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. யாருக்கு தெரியும் அந்த 2 அமைச்சர்கள் பேர் சொன்ன மக்களுக்கு கேட்க தெரியுமா? அமைச்சரானதுல தானே அவனுங்க யாருன்னு தெரியும், லெட்வாளராக யார் அவங்க? அந்த அவங்க ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த அவர் தான் அமைச்சர்னு தெரியுமாங்கிறது சந்தேகம். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. 67க்கு பிறகு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சொல்றாங்க மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம். என்ன வந்திருக்காங்க? அமைச்சரவையில் பங்கேற்று இருக்காங்களாம். எந்த அமைச்சரவையில? இப்போ இருக்காங்கல்ல கிள்ளியூர் ராஜேஷ் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும். எந்த அமைச்சரவையில? ஒண்ணு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு விஸ்வநாதன். இப்ப இருக்காங்க. இப்ப இருக்காங்க. 67க்கு பிறகு நாங்க வந்துட்டோம். இது வந்து இந்த என்னது வடகரின்னு சொல்லுவோம், ராத்திரி மீந்ததெல்லாம் வச்சு காலையில சமைப்பாங்க, அதுக்கு பேர் வடகரின்னு பேரு. அதான் வடகரி அமைச்சரவை. எதெல்லாம் மீந்து போச்சோ அதெல்லாம் தூக்கி உள்ள போட்டு ரொப்பி வச்சிருக்காங்க. இவங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் விஜய் என்ன சொல்றாரு, சுழற்சி முறையில் எல்லோருக்கும் பதவி கிடைக்குங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பதவி கிடைக்காதெல்லாம் வெளியே போயிடுவான் போட்டுருக்குது. அதனால பயப்படாதீங்க, வரிசையில் 10 நாள் இருப்பார், அடுத்த 10 நாள் டி, அதுக்கு அடுத்த 10 நாள் டின்னு சொல்லி எல்லா 234 பேருக்கும் மந்திரி பதவி கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனாலதான் இப்போ அதான் நம்பிட்டு தான் இப்போ அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம், ஆளுக்கு ஒரு 10 நாள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களுடைய பேச்சுக்கள், சிதம்பரம் அதே போல டெல்லி தலைமை திமுகவை வந்து இவ்வளவு இணக்கமான போக்கை வந்து இவ்வளவு அருவருக்கத்தக்க செயலில் செஞ்சுட்டும் இப்படி பேசுறாங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு? இந்த 22 எம்பிக்களுடைய முக்கியத்துவத்தை வந்து உணர்றாங்களா காங்கிரஸ் கட்சி? டெல்லி அளவுல நமக்கு ஒரு மசோதா வந்து பிஜேபி கொண்டு வரனாலோ, டெல்லி அளவுல ஒரு பெரிய ஒரு ஒன்றும் பிஜேபி அப்போஸ் பண்ணிட்டு போயிடுது. என்னைக்கு தாவேக்கா கூட கூட்டணி வச்சாங்களோ பிஜேபி தானே தாவேக்கா. ஓ, பிஜேபியா? ஆமா, அமித்ஷா அவருடைய கள்ள குழந்தை தான் தாவேக்கா. அது கூட போய் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க உங்களுடைய தனித்துவம் எங்க இருக்குது? முடிஞ்சு போச்சு இல்லை, அவ்வளவுதான் அவங்க கதை. ஒரு பெரிய சீன் ஏதாவது போட வேண்டியிருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊதா படுதாவை தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுட்டு 2 காமெடியன் வந்து அந்த சீன் செட் ஆகிற வரையிலும் ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அதுக்கு என்னன்னா பின்னாடி அந்த செட்டிங்ஸ் போடுறாங்கன்னு அர்த்தம். அது முடிச்ச உடனே இவங்க போயிடுவாங்க. இப்போ தமிழ்நாடு அரசியல் அந்த மாதிரி நிலைமையில் போயிருக்குது. ஒரு சீரியஸ் அரசியல்லேருந்து இன்னொரு சீரியஸ் அரசியலுக்கு போக போகுது. நடுமிதெல்லாம் கொஞ்சம் காமெடி ஷோ ஒட்டுங்கிறதுக்காக விஜய் விட்டுருக்காங்க. அந்த காமெடியன் எப்படி ட்ராமாவில் வந்து செட்டிங் போடுறவங்க ஷோ நடத்துவாங்களோ அது மாதிரி ஷோவை வந்து இப்போ விஜய் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இப்படி காட்டுறது டான்ஸு இது தலையில் அதோட நிற்கிறாரு. என்னமோ பேசாதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. அசம்பிளி ஒரு மாதிரி நல்லா கிக்காக இருக்கும் போது. சட்டமன்றம்னாவே ஒரு காலத்தில் எப்படி பாஜக ப்ளூ ஃபில்ம் எல்லாம் வந்ததோ அது மாதிரி தமிழ்நாடு அசம்பிளினாவே ஒரு மாதிரி கிக்காக போகிற மாதிரி விஜய் கொண்டு வர்றாரு. வாழ்த்துக்கள், நல்லா தமாஷா. ஒரு படத்தில் தான் தனுஷ் சொல்லுவார் விவேக பார்த்து, இது ஏதோ சீரியஸாக நினச்சா அது காமெடி பீஸாக இருக்குது. அந்த மாதிரி காமெடி பீஸ் அந்த மாதிரி ஜோக் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சீரியஸ் அரசியல் ஒன்று வரப்போகுது, அதுக்குள்ளார நடப்பதில் ஒரு காமெடி சீன் போயிட்டு இருக்கு.
அவ்வளோதான். இதை பற்றி விமர்சனம் இதுதான். இறுதியான ஒரே கேள்வி, அப்ப பிஜேபியோட பிளான் தான் என்ன? இப்போ இவிஎம் வச்சு விஜய் சிஎம் ஆக்கிட்டாங்க, திராவிட இயக்கங்கள் வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்க. ஓகே, ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் கை கொடுக்கல, விஜய் சிக்கினாரு, மிரட்டினாங்க, வந்தாரு, பதவியில் உட்கார வச்சுட்டாங்க. சொன்னதுதான் கவர்னர் எவ்வளவு பெரிய பாராட்டு கொடுத்துருக்காருங்க. வீடு விளம்பரம் மாதிரி தேசிய கீதத்தை பாடுறாங்கல்ல. ஓகே, தேசிய கீதமே தெருவுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் என்னத்த பண்றது? அது அவருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஓகே, அவையில் இருக்கிறவரை பற்றி பேசக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை ஞானம் கூட அவருக்கு இல்லை. அவையிலையும் உறுப்பினராக இல்லாதவரை பற்றி பேசுறது தப்புங்கிறது வேற விஷயம். அவைகளை உறுப்பினராக இருந்து அன்னைக்கு அவர் அவையில் இல்லைன்னா நீங்க பேசக்கூடாது, தெரியுமில்ல? எம்எல்ஏவா ஒருத்தர் இருக்காரு, அன்னைக்கு அவர் வரலன்னா நீங்க அவரை பற்றி பேச, அவையில் இல்லாதவரை பற்றி பேசாதுன்னுவாங்க. அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் அவர் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஊர் போகிற வர்றவங்களாம் இப்படித்தான் கிண்டல் பண்ணான்னு கிடையாது. ஆனால் அது அவருக்கு தெரிஞ்சது, சொன்னாங்க. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. நன்றி.